ஈரா இன்னும் போகல. கொடுங்க இப்படி. நமக்கு நேரம் கிடைக்கிறதே கொஞ்சம். அதுல என்ன கூட்டிக்கிட்டு வந்துட்டு நீங்க குளிக்க போயிட்டா என்ன அர்த்தம்? இனிமே இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இனிமேன்னா இவரு என்னவரை ஆனதுக்கு அப்புறம். உமா, நீ இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒருவேளை இதெல்லாம் நடக்காம வேண்டாம், சொல்லாதீங்க. இதை ஏதாவது துர்தேவதைங்க கேட்டா. உமா, வர வர ஒரு நிமிஷம் ஒரு வினாடி கூட உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அன்புங்கிறது இன்பமா மட்டும்தான் இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுல வேதனை தான் அதிகமா இருக்கு. உமா, என்னால பேச முடியல. நல்லா அழணும் போல இருக்கு. நான் தான் இங்கே இருக்கேன். என் குழந்தை எதுக்காக அழும்? குழந்தை சமாதானப்படுத்தட்டுமா? கொஞ்சட்டுமா? எங்க என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல, என் செல்லம் இல்ல. சரிமா, சரி சரிமா. கொடைக்கானல் போட் ஹவுஸ். நாம் இருவரும் மாறுபட்ட இரண்டு துருவங்கள், எப்போதும் ஒன்று சேர முடியாது என்று அவள் சொன்னாள். அதற்கு நான் சொன்னேன், மாறுபட்ட துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஆகர்ஷிக்கும், கவர்ந்திழுக்கும், வசீகரிக்கும் என்று. அவள் கோபத்துடன் போய்விட்டாள். அது எவ்வளவு அழகான கோபம்! அதை நான் ரசித்தேன். விமோசனப்பாறை, அவள் என் உயிரை மட்டுமா காப்பாற்றினாள்? தனது உள்ளத்தையும் அல்லவா எனக்கு தந்துவிட்டாள். அன்று இரு துருவங்கள் ஒரு துருவமாகிவிட்டன. என் அன்பே, என் உயிரே, ஓவியம் மாதிரி இருக்கிற உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? தூங்கும்போதே நிஜமா சொல்லு, நம்ம சினிமாவுக்கு போய்தான் ஆகணுமா? இங்கே இருந்துருப்பா. சினிமாவுக்கே போவாங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியா சினிமா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. என்ன பார்க்க மாட்டேங்கிற, படம் தான் பார்க்கணுங்கிற. என்ன நீங்க? சரி போலாம். எதிரி துருப்புங்க வர்றதுக்கு முன்னால நம்ம முன்னேறிடும். ஆஹா, தந்தையும் தாயும் தம்பதி சமேதராய் தமிழ் படமா, ஹிந்தியா, இங்கிலீஷா? இல்லம்மா சுதா, நாங்க ரெண்டு பேரும் கடத்தலுக்கு போயிட்டு இருக்கோம். கையிலே பையிலே கமகமா என்று வாசனை. கண்டிப்பா இது சினிமாவுக்குத்தான். என்னை அந்த வாக்கு அழைத்து செல்க. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன புதிய பறவைக்கு கூட்டிட்டு போங்க. அப்பா, என்ன குழந்தை கூட்டிட்டு போங்கப்பா. கோழி ஒரு கூட்டிலே, சேவல் ஒரு கூட்டிலே. கண்ணுங்களா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? எல்லாம் இப்படி வாங்க 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 வாங்க. இந்த எல்லாத்துக்கும் கை நிறைய பணம் தர்றேன். கை நிறைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்லயும் மூணா வீட்லயும் போய் ஒரு 3 மணி நேரம் அவங்க கழுத்தெல்லாம் இருங்க. குழந்தைங்க சொந்த பேச்சு கட்டிய கண்டு. அப்பா, ஒண்ணு இல்ல, உங்க கொஞ்சம் மாதிரி. ஐயோ, எல்லாம் கலைஞ்சதுக்கோ. அப்பா, சுதா சுதா, வண்டி 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 எடுத்துட்டு போ, வண்டி எடுத்துட்டு போ. இத பாக்கலடா. போங்க. சரி சரி, வாங்க சினிமாவுக்கு போலாம். எப்படி? கோயில்ல சுண்டல் கொடுக்குற மாதிரி இருக்கிற பணத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. சினிமாவுக்கு போலாங்க. சினிமா தானே போனா, கவலைப்படாத. இங்கேயே சினிமாவை காமிக்கிறேன். இப்படி வா. நீதான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன். ஃபர்ஸ்ட் சீன் மகாபலிபுரத்துல. அம்மா சாந்தி, மண்பானை தண்ணி இருந்தா ஜில்லுன்னு ஒரு டம்ளர் கொண்டுட்டு வாமா.
ஏன் மாமா ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க? இன்னைக்கு வேலை அதிகமா போச்சு. வயசாச்சு இல்ல, முடியல. ரொம்ப நாளா நானும் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். தினமும் மத்தியானம் வீட்டை விட்டு போறீங்க, ராத்திரி இந்த நேரத்துக்கு ரொம்ப களைச்சு போய் வரீங்க. அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்க? ஏம்மா, இந்த கேள்வியை சுந்தரி என்கிட்ட கேட்க சொன்னானா? இல்ல மாமா, நானா தான் கேட்டேன். அதானே பார்த்தேன். பரவாயில்லம்மா. உன் கல்யாண ஏற்பாட்டுக்காக அம்மா தினமும் போயிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? அம்மா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வேண்டியவன். ஆனாலும் இப்போ எம் பொண்ணுங்கிற முறையில உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும் இல்ல? நாளைக்கு அந்த பையன் உன்னை உங்க மாமா சந்தையில மாடு விக்கிற மாதிரி வித்து போட்டான்னு சொல்லக்கூடாது இல்ல? அதுக்கு இப்ப என்ன மாமா, எல்லாம் அவர் மனசுப்படிதானே நடக்க போகுது. இதோ அவனே வந்துட்டான். பா சுந்தர், டேய், வானத்தை பார்த்துக்கிட்டே நடக்காதே, கொஞ்சம் இந்த பூமிக்கு வா. மாமா, அவர் களைப்பா வந்திருப்பாரு, முகாலிம்பிட்டு வந்து சாப்பிடட்டுமே. இரும்மா, கையோடு இந்த விஷயத்தையும் முடிச்சிருவோம். இல்ல மாமா, சாப்பாடெல்லாம் ஆறி. அம்மா, சாப்பாடு ஆறி போனாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்தை மட்டும் ஆற விடக்கூடாது. மாமா, என்ன 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 ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவல் அதிகமாக்கிட்டே போறீங்களா? அப்பா, நீங்களாவது விஷயத்தை சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லடா, எல்லாம் நான் வரேன் மாமா. வாங்க வாங்க. இவ்வளவு நேரம் உங்க மாமா கூட சேர்ந்து ஏதோ சதி பண்ணிவிட்டு இப்ப ஓடுறியா? மண்டை உடைச்சு. அவளை ஏண்டா மிரட்டுற? விஷயம் இதுதான்டா. என் பையனுக்கு இவளை கட்டிக்கணும்னு நான் கேட்கிறேன். இவன் உன் இஷ்டப்படி செய்யணுங்கிற. சரி, நானும் வேண்டாம், இவளும் வேண்டாம். நீ பொதுவாள், நீயே சொல்லு. இப்ப என்னப்பா இதுக்கெல்லாம் அவசரம்? சுந்தர், இந்த கேள்வியை எங்க அப்பா கேட்டப்போ இதே பதிலே தாண்டா நானும் சொன்னேன். ஆனா அப்போ என் மனசுல என்ன இருந்தது தெரியுமா? என் பேச்சை நம்பிக்கிட்டு எங்க அப்பா எங்க கல்யாணத்தை நிறுத்திடு போறாரோன்னு பயந்து. அது இல்லப்பா, சாந்திக்கு கல்யாணம் செய்யறதா இருந்தா உடனே செஞ்சிடலாம். நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து. நீ என்னடா அவளுக்கு மாப்பிள்ளைய பாக்குறது? எங்க வீட்டு லட்சுமியே அவ்வளவு சுலபமா நான் வெளியே திருத்து விடுறதா இல்ல. அப்பா, நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு சாந்தி கூட பழகலப்பா. அதான்டா நல்ல பிள்ளைக்கு அழகு. கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கொள்றதுதான் நம்ம மரபு. அதுல தாண்டா சுகம், நன்மை எல்லாமே இருக்கு. அப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டி போய்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இன்னொரு நாளைக்கு அதை பத்தி பேசிக்கலாமே. ஆமா மாமா, சாப்பிட வாங்க. நீங்களும் களைப்பா இருக்கீங்க, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நீ இருமா, என் மனசுல ஏதோ படுது. டேய், நீ என்னமோ சொல்ல வந்திய? என்ன சொல்லு. உன் மகன் சரியா இல்லையா? நீங்க எதையும் மறைக்கிற, சொல்லு. அப்பா, தயவு செஞ்சு என்ன சொல்ல பண்ணாதீங்க. சாந்தி, நீயாவது சொல்லக்கூடாது? மாமா, நீ விடமா. டேய், என் மேல ஆணையா நீ உண்மையை சொல்லிட்டு தான்டா போகணும். அப்பா, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன். கல்யாணம் செய்துகிட்டா அவளை தான் செய்துக்க. வேற ஒரு பொண்ணா? மாமா. டேய், வீணா உன் வாழ்க்கையை பாழாக்காத. பெருமைக்காக சொல்லலடா. உனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கவே மாட்டான். யாரோ ஒரு பெண் பகட்டா இருக்கான்னு இப்ப குதிக்கிறேன். அவளால உன் வாழ்க்கையே குட்டிச்சோறாவும். யாருன்னே உங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணை பத்தி ஏன் இப்படி எல்லாம் கேவலமா பேசுறீங்க? என் வயிறு பத்தி எரியுது, நான் பேசுறேன்டா. டேய், கடைசி முறையா சொல்றேன். அம்மா சாந்தி, இங்க வாமா, இங்க வா. டேய், இந்த முகத்தை பாரு. உனக்கு கொடுக்கறதுக்காக சேர்த்து வச்ச மாணிக்கேண்டா இது. என் செல்வம், உயிர் எல்லாமே இதுதாண்டா. தாய் தகப்பனை இருந்து இந்த வீட்டுல இவ வந்து நின்னப்போ அதை அப்படியே உனக்கு தரணும்னு ஆசைப்பட்டேன்டா. நேத்து வந்து ஏதோ ஒரு உறவுக்காக இந்த 1000 காலத்து பயிரை அழிச்சு விடாங்க. அப்பா, அந்த பொண்ணை பத்தி நான் எதையும் சொல்லி புரிஞ்சுக்க கூடிய நிலைமையில நீங்க இப்ப இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீயும் அவளை ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கு தாண்ட போற. அவளால என் வாழ்க்கைய பாழா போச்சு. என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு அழத்தான் போற. என் வயிறு எரியற மாதிரி உன் வயிறு எரியத்தான் போகுது. போ. மாமா, என்ன பேசுறீங்க? அவர் உங்க விரோதி இல்ல, உங்க மகன். மகன்? அவனுக்கு கொடுத்து வைக்கலம்மா. நான் உனக்கு ராஜா மாதிரி மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேம்மா. எல்லா வகையிலையும் இவனை விட சிறந்தவனா பார்த்து கட்டி வைக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம். வாங்க மாமா. அம்மா சாந்தி,
நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேம்மா. வீணா ஆசைய உன் உள்ளத்துல வளர்த்துட்டேன். இவன் இப்படி சொல்லுவான்னு. மாமா, அவருக்கும் சொந்த வெறுப்பு வெறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்ல. அவருக்கு பிடிக்காத என்ன நீங்க வற்புறுத்தி கட்டி வச்சாலும் அது வாழ்க்கையாவா இருக்கும்? சாந்தி, குழந்தைக்கு பால் பிடிக்கலன்னாலும் கட்டாயப்படுத்தியாவது கொடுத்துதாம்மா ஆகணும். அது பெரியவங்க கடமை. மாமா, நீங்க சொல்றபடியெல்லாம் நான் செய்யறேன். ஆனா அவருடைய இஷ்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. என்னம்மா மதிப்பு? யாரையோ ஒரு பெண்ணு. என் மேல இருக்கிற பாசத்தினால நீங்க அப்படி பேசுறீங்க. ஆனா அவருடைய உள்ளத்தை அந்த அளவுக்கு கவர்ந்த அந்த பொண்ணு ஏன் சிறந்தவங்களா இருக்கக்கூடாது? ஒருவேளை அவங்க என்னை விட அழகா நல்லவங்களா இருக்கலாம், அதிகம் படிச்சவங்களா இருக்கலாம், என்னை விட அவருக்கு பொருத்தமாவும் இருக்கலாம். இருக்க முடியாதம்மா, உன்னை விட இருக்க முடியாது. சாந்தி, எனக்கு வயசா இருக்கு, ஆனா நான் குருடன் இல்லை. எனக்கு தெரியும்மா, அவன் உன்னை எவ்வளவு அலட்சப்படுத்திருக்கான். ஆனா நீயும் இன்னைக்கு வேறொரு பொண்ணுக்காக வாடாடுற. திரும்ப திரும்ப உன்னை இழக்க போறேன்னு நினைக்கும் போதுதான் என் மனசு தாழலம்மா. பரவாயில்லம்மா, அம்மாடி, ஒரு பெரிய வீட்டு பையனா பார்த்து உனக்கு ஜம் ஜம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. சரி மாமா. அவனை மறந்துடுமா. சரி மாமா. சாந்தி, சிரிச்சுக்கிட்டு நிக்கிறிய, எனக்கு என்னமோ பயமா இருக்கம்மா. உன்னை எனக்கு புரியலம்மா, எனக்கு புரியல. எங்க உன்னை பார்க்க முடியாம விடுமோன்னு நினைச்சு பயந்து போனேன். எங்க நீங்க வராம இருந்துருவீங்களா நினைச்சு நானும் துடிச்சு போயிட்டேன். உனக்காக இதை வாங்க போன லேட் ஆயிடுச்சு. என்னது? என்னுடைய இதயமா திறந்து பாரு. அதுல என்ன தெரியுது? என் உருவம் தெரியுது. உமா, நீயா போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம்ங்கிற இந்த பெட்டியில என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும். உமா, நானும் இப்படியே ரயில் ஏறி உன் கூட வந்துடட்டுமா? அதுக்கு பதிலா என்னை இப்படியே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. உமா, உன்னுடைய லெட்டர் எப்ப வரும்? அக்டோபர் 10ஆம் தேதி நல்ல செய்தியோட என் லெட்டர் உங்களை தேடி ஓடி வரும். அது வரைக்கும் என் ராஜா இல்ல, என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல, நல்ல பிள்ளையா இருக்கணும். உமா, அக்டோபர் 10ஆம் தேதி உன் லெட்டர் வர்ற வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. இந்த பெட்டியை வாங்கிட்டு வந்ததுக்கு பதிலா ஒரு முழம் பூ வாங்கிட்டு முன்னால இங்க வந்திருக்க கூடாது. உனக்கு புரியலையா? பக்கத்துல இங்க விப்பா, ஒரு நிமிஷத்துல வாங்கி. வேண்டாம், ட்ரெயின் புறப்பட போகுது. பரவாயில்ல, நீ கேட்டு நான் இல்லைங்கிறதா. 1 மினிட். சுந்தர், சாந்தி, என் மேல கோவமா? இல்லையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? நேற்று நடந்த சம்பவம் அது இன்னுமா உங்க நினைவுல இருக்கு? நான் அப்பவே மறந்துட்டேன். சாந்தி, உண்மையா சொல்லு, நீ என்ன விரும்புறியா? ஆமாத்தான், நான் உங்களை விரும்புறேன். சாந்தி, விருப்பம்னா நீ அது
நீங்க என் தாய் மாமா பிள்ளைங்கிறதுக்காக நான் உங்களை காதலிக்கணும், கல்யாணம் செய்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சாந்தி, இதத்தான் நான் எப்படி சொல்றதுன்னு திணறிக்கிட்டு இருந்தேன். நீயே சொல்லிட்ட, கரெக்ட். ஆனா அப்பாவுக்கு பாரு இத புரிஞ்சுக்க முடியல. இந்த பெரியவங்களே இப்படித்தான், இல்லாத கற்பனைகள் எல்லாம் மன்னிக்கிறது, சேர முடியாத உள்ளங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது, சேர துடிக்கிற உள்ளங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது. பெரியவங்க மேல தவறில்லத்தான், அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. கரெக்ட். சாந்தி, உனக்கு விஷயம் தெரியுமா? அவ ஊருக்கு போயிட்டா. அங்க போய் அவங்க அண்ணன் கூட பேசி கலந்து முடிவு பண்ணி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி எனக்கு லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாலே உன் கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்கும் இல்ல? இல்லத்தான், உங்க கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இந்த விஷயத்துல என் முடிவை மாத்த யாராலே முடியாது. அடே அப்பா, வளைஞ்சு கொடுக்கிற குணமுள்ள எங்க சாந்திக்கு கூட வைராக்கியம் இருக்குதே. உங்க மேல எனக்கு இருக்கிற அளவு கடந்த அன்புதான் அதுக்கு காரணம். எனக்கு தெரியாதா சாந்தி? சாந்தி, ரயில போகும்போது அவ பூ வேணும்னு கேட்டா, வாங்கிட்டு வரதுக்குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இத நீ வச்சுக்க. என்னத்தான் இது, அவங்களுக்காக பிரியமா வாங்கினது. பரவாயில்ல, நீ வச்சுக்க. வேண்டாம். பைத்தியம், மங்கள பொருளை பெண்கள் எப்பவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்க. ஆமாத்தான், வெள்ளிக்கிழமையும் அதுவும் உங்க கையால கொடுக்குறீங்க, கொடுங்க. Little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Ah, good evening, Major. Uma reporting. வாழு. இருக்கட்டும், குடும்பத்தினமும் விளையாட்டும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே. அப்படியா நீ? ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க அண்ணன் கிட்ட அடிக்கிற அரட்டையும் குழந்தைங்கிட்ட பண்ற கலாட்டமும் பார்த்தா எங்க அண்ணனுக்கு 3 குழந்தைங்க இல்ல, உங்களையும் சேர்த்து 4 குழந்தைங்க இருக்குன்னு சொல்ல தோணுது. கரெக்டா சொன்ன உமா. இருங்க அம்மா, உமா கூடிய சீக்கிரம் நீ என் மாதிரி ஒரு மேஜர் கல்யாணம் செஞ்சுட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த மேஜர் மிஸ்டேக்க மட்டும் நான் செய்ய மாட்டேன். உங்களை மாதிரி ஊரு ஊரா சுத்த என்னால முடியாது. ஆமா உமா, உன் கூட இப்படி கலாட்டாவா பேசி ரொம்ப நாளாச்சு இல்லம்மா. சோதனையா பாரு, நீ வந்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஒரு நாளைக்கு லீவ் போட்டாது வந்து உன் கூட உட்கார்ந்து நிறைய பேசணும் போல இருக்குமா. ஆமாண்ணா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப டைம் ஆச்சு. இப்ப இந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததும் ராத்திரிக்கு விடிய விடிய வேணும்னாலும் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கோ. ஏம்மா? சரிண்ணா. அம்மா, இப்போ ஒரு வேடிக்கை பாரு. சுசி, என் கூட வரிய? ராஜு, நீ வாடா. ஐயோ, உங்களோட வந்தா ஒரே போர். நான் எங்க அத்தை கூட தான் இருப்பேன். இந்த குட்டி பையனுக்கு பேச தெரிஞ்சா இவனும் இதுங்களாட்டும் தான் சொல்வான். உமா, படிப்பு முடிஞ்ச உடனே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா. கொஞ்ச நாளைக்கு நீ என் குடும்பத்தோட இருந்து இந்த குழந்தைகளோட குழந்தையா கலகான சிரிச்சு பேசி விளையாடுறத பார்த்து பார்த்து ரசிச்சு கடைசியில் அழுத்து போய் அதுக்கப்புறம் தான் உன்னை கட்டி கொடுப்பேன். ஏன்னா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே என்ன வீட்டோட கொஞ்ச நாள் வச்சிருக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாலே நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அப்ப என்ன செய்வீங்களா? ஓ, தாராளமா. ஏம்மா, நீ தமாஷா சொல்றியா? இல்ல மிலிட்டரியில இருக்கிற உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி சிவில் தொந்தரவு எல்லாம் வைக்க கூடாதுன்னு நீயே யாராவது மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கியா? வந்து அப்ப வந்து பேசிக்கோ. Children, come on. அம்மா, குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக்ல பால் எடுத்து வச்சிருக்கேன், உள்ள இருக்கு. சரி அண்ணி, நீங்க 2 பேரும் நிம்மதியா போயிட்டு வாங்க. டாடா. 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 என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்திற்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா அனுப்பிய கடித தூது. உயிரே, இன்று என் அண்ணனிடம் என் எண்ணத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இரவு எந்நேரமானாலும் பேசி முடித்து விடுவதாக. அதாவது நம் திருமணத்தை பற்றி. அத்தை, என்ன எழுதுற? லெட்டர். என்ன லெட்டர்? லெட்டர் யாருக்கு? உங்க மாமாவுக்கு. எனக்கு மாமா கிடையாது.
இது வரைக்கும் கிடையாது, இனிமே வரப்போறாரு. என்னத்த ஒண்ணுமே புரியல. நான் யாரு? அத்தை. எனக்கு கல்யாணம் ஆனா அவரை என்னன்னு கூப்பிடுவேன்? எவர? அதான் என் புருஷன். உன் புருஷன் பேர் என்ன? சொல்லட்டுமா? என் சுந்தர், எங்க அத்தையோட புருஷா. என் வாயா அப்படின்னு கூப்பிடுவேன். அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, தப்பு. மாமான்னு கூப்பிடணும், தெரிஞ்சுதா? அப்ப நீ ஒரு மாமான்னு கூப்பிடணும், தெரிஞ்சுதா? சரி சரி, பார்ட்டி முடிஞ்சு உங்க அப்பா அம்மா வந்துட்டு இருப்பாங்க, நீ போய் தூங்கு. அத்தை, அப்பா கார் ஓட்டி நீ பாத்திருக்கியா? சும்மா ஸ்பீடா. Major's house. Major sister speaking. What? Accident? அம்மா, மேஜர் பார்ட்டியில இருந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது கார் ஒரு மரத்துல மோதி உங்க அண்ணி. எங்க அண்ணிக்கு என்ன? சாரி, உங்க அண்ணி அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. எங்க அண்ணா அப்படி இருக்காரு. உங்க அண்ணா உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை உங்களுக்காகத்தான். எங்க அண்ணனை நான் பார்க்கணும் டாக்டர். வாங்க, வாங்க. அண்ணா, 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 அப்பா. வந்துட்டியாமா? அம்மா, நான் பார்ட்டிக்கு போகும்போது என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னியம்மா. என்னம்மா அது? ஒண்ணுமில்லைண்ணா, ஒண்ணுமில்லை. அம்மா, ஐம் சாரி. தைரியமா இருமா. உனக்கு நினைவு இருக்கா? சின்ன குழந்தைய அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. உனக்காகவே சின்ன வயசுல நான் மிலிட்டரியில சேர்ந்தேன். எப்படியோ உன்னை படிக்க வச்சேன். That is past. ஆனா உன் கல்யாணத்தை தான் நான் பார்க்க கொடுத்து வைக்கல. My children, kiss daddy goodbye. Uma, come here. குழந்தைகளுக்காக நீ உன் வாழ்க்கையை பழாக்கிக்காதம்மா. தைரியமா வாழ்க்கையில முன்னேறு. Goodbye. Goodbye. God bless you. உன்னை விட்டுட்டு போயிடுவியா? இல்ல, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். உங்களை விட்டு நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். என் கண்களில் வாழும் அன்பு தெய்வத்துக்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் உமா அனுப்பிய கடித தூது.
போட்டு உடைச்சாலே ஒழிய என் இதயம்ங்கிற இந்த பெட்டியில என்னைக்குமே உன் உருவம் தான் இருக்கும். சாந்தி, சாந்தி, இன்னைக்கு தேதி என்ன? 10ஆம் தேதி. இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்களுக்கு லெட்டர் வரப்போகுது. நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. என்னால எப்படி மறக்க முடியும்? என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை? அது கூட உங்களுக்கு தெரியுதாத்தா? என்ன சாந்தி நீ? ஆமா, போஸ்ட்மேன் ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? அவர் வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துடுவாரு. ஏத்தா, நீங்க எனக்கு தெரிஞ்சு எப்ப போஸ்ட்மேன் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிருக்கீங்க? எஸ் எஸ், ஆமா. போஸ்ட்மேன் வந்த உடனே லெட்டர் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. கீழே அப்பா இருக்காரு, அவருக்கு முன்னால படிக்கிறதுக்கு எனக்கு. சரி, தேங்க்யூ. மிஸ்டர் சிவக்குழந்து, இன்னொரு லெட்டர். லெட்டர் படி. திரு சுந்தர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை எப்படி தொடங்குவது என்றே எனக்கு தெரியவில்லை. நாம் நினைப்பது ஒன்று, தெய்வம் நினைப்பது மற்றொன்றாக இருக்கிறது. எனது அண்ணன் வேறொரு பெரிய இடத்தில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு செய்து வைத்திருந்தார். என்னை வளர்த்து ஆளாக்கி அண்ணனுக்கு எதிராக என்னால் எதுவும் பேச முடியாமல் போய்விட்டது. நல்ல பண வசதியுடைய அவர்கள் என்னை பெண் பார்க்க வந்த போது வேண்டாம் என்று சொல்லி விடமாட்டார்களா என்று நினைத்தேன். ஆனால் அவ்வளவு செல்வமும் அழகும் படைத்த அவர் இந்த ஏழையிடம் எதை கண்டாரோ தெரியவில்லை, சம்மதம் என்று சொல்லிவிட்டார். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். என்னை மன்னித்து வேறொரு நல்ல பெண்ணை மணந்து சுகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அபாகியவதி. டாக்டர், அன்னையிலிருந்து நினைவு திரும்பலையே. எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வமும் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணுங்கிற ஆவலும் நிறைய இருக்கணும். இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறாரு. ஏன்னு எனக்கு புரியல. மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க, நான் வரேன். டாக்டர், அம்மா சாந்தி
நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்கம்மா. இல்ல மாமா, எனக்கு தூக்கம் வரல. தயவு செய்து இவரை விட்டுட்டு போக சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. ஆண்டவரே, உயிருக்கு உயிரான என் 2 செல்வங்களையும் இப்படி சோதிச்சு என்னை வேடிக்கை பார்க்க வச்சுட்டியே. அப்படி நான் என்ன பாவம் பண்ணல? என்ன மாமா இது? நீங்களே இப்படி வேதனைப்பட்டா எப்படி? அத்தானை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. டாக்டர் சொன்ன மருந்துகள்லாம் வாங்கிட்டு வாங்க. போங்க மாமா. நோயாளிகளுக்கு சீக்கிரமா குணமாகணுங்கிற ஆர்வம், ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழணுங்கிற ஆவலும் நிறைய இருக்கணும். இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறார். இந்த சின்ன வயசுல இவர் சாகணும்னு விரும்புறார். அத்தா, நீங்க வாழணும். நீங்க வாழணும். வாழ்ந்தே ஆகணும். அத்தா, நான் உங்களை விட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை போக விடவே மாட்டேன். அத்தா, நீங்க குணமாயிடுவீங்க. நிச்சயம் குணமாயிடுவீங்க. நீங்க வாழணும். நீங்க வாழணும். நீங்க குணமாயிடுவீங்க. நிச்சயம் குணமாயிடுவீங்க. சாந்தி, இன்னைக்கு தேதி என்ன? டிசம்பர் 10. லெட்டர் வந்து 2 மாசமாச்சு இல்ல? இந்த ஜூஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. பயப்படாத சாந்தி, மறுபடி நான் மயக்கம் போட்டு விழ மாட்டேன். எப்பவுமே ஒரு விஷயத்துல அதிர்ச்சியோ ஆனந்தமோ ஒரு தடவை தான் வரும். அதான் வந்தாச்சு. சாந்தி, உன் மேல எனக்கு அளவு கடந்த வெறுப்பு. அது நான் செய்த பாக்கியம். நான் சாகணும்னு மனசார விரும்பினேன். எத்தனையோ தடவை என் உயிர் உடலை விட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பெல்லாம் ஏதோ ஒரு குரல் என் காதருகே, நீங்க உயிர் வாழணும், வாழ்ந்தே ஆகணும்னு திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் சாந்தி என்ன சாக விடாம காப்பாத்தினேன்? உங்களுக்கு தெரியாது, நான் காப்பாத்துனது உங்களே இல்ல, மாமாவைத்தான். அப்பாவா? அவருக்கு என்ன? நீங்களாவது மயங்கி கிடந்தப்ப உங்க வேதனையை மறந்திருந்தீங்க. ஆனா அவரும் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய உயிரே துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாரே. கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாரே. அந்த காட்சி உங்களுக்கு தெரியுமா? அத்தா, உங்க அப்பா உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா எங்க மாமாவுக்கு அவருடைய பிள்ளை ரொம்ப பெரியவர். சாந்தி, சாந்தி, தம்பி தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானாப்பா? சுந்தர், இந்தாப்பா. என்ன? அல்வா சாப்பிடப்பா. சுந்தர், உனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ, நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் எந்த ஊருக்கு புறப்பட்டாலும், அப்பா நீங்க திரும்ப வரும்போது அல்வா வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவியே. இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது நினைவுக்கு வந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன்பா. சாப்பிடு. சுந்தர், இந்த அல்வா மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி. என்ன? உங்க ப்ரொஃபசர் சுந்தரவதனம் இருக்காரே, அவருடைய மாமா ரத்னவேலு எனக்கு பழைய சிநேகிதர். அவர் பையன் BA பாஸ் பண்ணிட்டானா. அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் தேடிக்கிட்டு இருந்த ரத்னவேலு தற்செயலா என்ன சந்திச்சாரு, பேசிக்கிட்டோம். நம்ம சாந்தியை பெண் பார்க்க நாளைக்கே இங்க வரதா சொல்லிட்டாரு. ஆமா, சின்ன காத்தடிதம் அணையறதுக்கு தயாராயிருக்கும் ஒரு விளக்கு மாதிரி நான் இருக்கேன். என் பார்வையிலே நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு அதுவும் கல்யாணம் ஒண்ணுதாம்மா. அத்தானுக்கு உடம்பு இப்படி இருக்கும் போது அதனால என்னம்மா, அவன் தான் இப்ப குணமாயிட்டானே. சாந்தி, இது தானா வந்த சந்தர்ப்பம், தட்டி கழிச்சிடாதம்மா. இத பாரு, இந்த கிழவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா இதை மறுக்காதம்மா, மறுக்காதே சாந்தி.
சுந்தர், இனி உன் வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன்பா. இந்த மாதிரி என்னை தண்டிச்சிடாது. நாம் பட்டது போதும் போதும். மாப்பிள, டிஃபன் டபுள் பிரமாதம். காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்வீட் தொண்டையிலே நிக்குதுன்னா எப்படி? எல்லாம் எங்க சாந்தி செய்துட்டு இருந்தா. மாப்பிள, நீங்க கொடுத்து வச்சவங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்ல. சும்மா இருங்க. பெண்ணை வர சொல்லுங்களேன். அம்மா, ஆமா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்படி வந்து நின்னு மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணு, நாங்க பிரிச்சுக்கிறோம். நிறைஞ்ச சுமங்கலியா, நீண்ட ஆயுளோட நெடுங்காலம் வாழும். அடடே, வீணை. ஆமா, வீணை. எங்க சாந்தி அருமையா வீணை வாசிக்கும், அற்புதமா பாடும். அப்படியா? பலே பேஷ். பூங்கோத, நம்ம வாழ்க்கையில நடக்காதது இங்க நடக்கட்டும். அம்மா சாந்தி, ஸ்வீட் கொடுத்த கையோட இந்த வீணை ஸ்வீட்டையும் கூட நாங்கெல்லாம் கேட்டு ரசிக்கிறோம். என்ன மாப்பிள? ஆமா, எனக்கு கூட வீணை வாத்தியம் ரொம்ப பிடிக்கும். வாத்தியம் மட்டும் தானே? சாந்தி, தந்தி எல்லாம் தெரியல மாமா. பரவாயில்லம்மா, சங்கீதத்துல நான் ஒண்ணும் அப்படி மேல இல்ல. ஏதோ ஒரு போதை, அதுலயும் அடகுறை. மத்தவங்க அது கூட கிடையாது. தைரியமா வாசிமா. விரும்பி கேட்கறாங்க, பாடுமா. போய் வீணையை கொண்டுட்டு வா. போ போம்மா. உங்க கேட்டைய வீணை கத்துக்கணும் கத்துக்கிறதுக்கு முன்னால வீணை எடுத்து எப்படி வாசிக்கிறதுங்கிறத பாத்துக்கோ. அப்படி எடுத்து வரணும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, திடீர்னு மாற அடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப சரியா போச்சு. சாந்தி, நீ கீழே போ. இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் உங்க பக்கத்திலே இருக்கேன். தேவையில்லை, எனக்கு தான் சரியா போச்சு. அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல. இப்ப நீ போக போறியா இல்லையா? போ. வாத்தியாரையா, பாத்தீங்களா, நாங்க கேள்விப்பட்டது சரியா போச்சு. என்ன கேள்விப்பட்டீங்க? புட்டு சொல்லிடுறேன். உங்க புள்ள இந்த பொண்ணுக்கு முறமாப்பிள்ள, உங்க புள்ளைக்கு இந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இருக்குன்னு வெளியில பேசிக்கிறாங்க. வாய மூடுங்க. ஏம்மா, உங்க வீடுங்கள்ல மாமா மகன் அத்தை பொண்ணு இருக்க மாட்டாங்களா? இருக்காங்க, ஆனா இந்த மாதிரி இல்ல. நிறுத்துங்க. போதும், நீங்க பொண்ணை பார்க்க வந்து. அதுதான் நானும் சொல்றேன். புறப்படுங்க. என்னையா இதெல்லாம்? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எப்போ ஆரம்பத்திலேயே சந்தேகம்னு வந்துருச்சோ, அப்புறம் அது நல்லா இருக்காது. அப்ப நாங்க வரோம். புறப்படுங்க. வாடா. வா தம்பி. ஏம்மா,
இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன இப்படி அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருப்பேன்? இல்ல மாமா, அத்தா அப்படி இரும்பி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அதை பார்த்துக்கிட்டு. அவன் இருமுறான், துடிக்கிறான், இல்ல சேர்த்துதான் மடியிறான். உனக்கு என்ன? மாமா